கடந்து போவோம். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து என்கின்ற இரட்சகர் இந்த பூமியில பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிஷனரியாய் காடுகளிலும் மலைகளிலும் ஊழியம் செய்கிற நாங்கள் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். இதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பது தேவாதி தேவன் அவர் தம்மையே தாழ்த்தி பாருங்க. இதை விட ஒரு தாழ்மை இந்த உலகத்துல யார் என்ன செய்தாலும் ஒரு தாழ்மை சொல்லவே முடியாது. யாராலுமே சொல்ல முடியாது என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் தேவாதி தேவன் அவரை தாழ்த்தி மனுஷனாய் பிறந்தது. இதை விட ஒரு தாழ்மை இந்த உலகத்துல கிடையாது. எந்த மனுஷனாலையும் தாழ்த்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை தேவன் தன்னை தாழ்த்தி இந்த பூமியில அடிமை ரூபம் எடுத்து அவர் ஆட்டு தொழுவத்தில் பிறந்தார். இரட்சகராகிய தேவன் இந்த பூமியில பிறந்தார். அவர் இந்த பூமியில பிறந்தது தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு பிறந்த காலங்களில அநேக இருள் சூழ்ந்த காலம். அது ஒரு இருண்ட காலங்கள். அந்த இருண்ட மல்கியாக்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவ ஆராதனை இல்லாத, தேவனுக்கு பலி செலுத்தாத, தேவன் மக்கள் மேல ஒரு பிரியமில்லாத ஒரு காலம். அந்த காலத்துல தான் இரட்சகர் பிறந்தார். இரட்சகர் என்று சொன்னால் அவர் மீட்பர். அவர் இயேசு கிறிஸ்து இந்த இருள் சூழ்ந்த பூமியில மனுஷன் கைவிடப்பட்ட நிலைமையில அவர் இந்த பூமியில பிறந்தார். ஏன் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படியாக, மனுக்குலத்தை அவர் மீட்டு தம்முடைய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே குமாரன் பிறந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இந்த கிறிஸ்மஸ் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு கிறிஸ்மஸா இருக்க வேண்டும். நாம் அநேக வேளைகளில மனுஷரை பிரியப்படுத்துகிறோம், மனுஷர் பின்பாக சுற்றி கொண்டிருக்கிறோம், மனுஷருக்கு எதையாவது செய்யலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேவாதி தேவன் இந்த பூமியில அவர் சாதாரணமாய் நம்மை போல ஒரு மனுஷனாய் பிறந்து நமக்காக அவர் இந்த பூமியில வாழ்ந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்மஸாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே தேவனை உயர்த்த வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ கிறிஸ்மஸை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனையோ கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. இன்னும் எத்தனை கிறிஸ்மஸ் சொல்ல முடியாது. உங்களுக்கு வாழ்நாள் முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வைக்க விரும்புகிறார். அவர் என்ன விரும்புகிறார்? நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நமக்காக வந்த இரட்சகர், அந்த தேவன் எனக்கு ஒரு ராஜாவாய் இருக்கிறார். பாருங்க, இயேசு இந்த பூமியில வரவில்லை என்று சொன்னால் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து போயிருக்கும். அந்த காலங்களில இருளடைந்து போன சூழ்நிலையில தான் மனுஷகுமாரன் ஒளியாய் பிறந்தார், ஒரு வெளிச்சமாய் பிறந்தார். அந்த இருளை மேற்கொள்ளுகிறவராய், இருளுக்குள்ளாய் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குகிறவராய், அவர் விடுதலை ஆக்குகிற ஒரு நட்சத்திரமாய், வழிகாட்டுகிற ஒரு நட்சத்திரமாய், உங்களையும் என்னையும் ஒரு மீட்கிற ஒரு நட்சத்திரமாய் கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். கிறிஸ்துவாகிய இரட்சகர் நமக்கு பிறந்தார். ஏன் என்று சொன்னால் நாம் பிரகாசிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும்படியாக நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் என்பது தேவன் நம்முடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்தில் அவர் ஒளிவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏதோ வீட்டிலெல்லாம் ஸ்டார் கட்டுறதுனால, வீட்டிலெல்லாம் லைட்டு போடுறதுனால அல்ல, நாம் பிரகாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் ஒளி தருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு இருளற்ற ஒரு வாழ்க்கை. தேவன் ஏன் என்று சொன்னால் நமக்கு அவர் ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறார். நம்மை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு ராஜாவாய் இருக்கிறார். நமக்கு ஒரு இரட்சகராய் இருக்கிறார். நமக்கு ஒரு மீட்பராய் இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறது தான் கிறிஸ்துமஸ். இரண்டாவது, பூமியிலே சமாதானம். இந்த பூமியில சமாதானம் இல்லாமல் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாதவர்களாய், ஒரு இருளடைந்து போனவர்களாய், இன்னும் ஒரு வழி இல்லாதவர்களாய், ஒரு மீட்பு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பிறக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிறிஸ்து பிறக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் பிறக்க வேண்டும். பிறக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வளர வேண்டும். கிறிஸ்துவனுடைய வார்த்தை வளர வேண்டும். தேவனுடைய சத்தியம் வளர வேண்டும். தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது சமாதானம். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாதவர்களா எத்தனையோ பேர் வேதனையிலும், வறுமையிலும், கஷ்டத்திலும், அவர்கள் இருளிலும் இருக்கிறார்கள். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதையெல்லாம் செய்து பார்த்தாச்சு, சமாதானம் இல்லை. ஒரு சமாதானத்துக்கான வழி, ஒரே ஒரு வழி, கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அவர் சமாதானப்படுத்துகிறார். இதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது தேவன் நம்மை சமாதானத்தோடு கூட வைக்கிறது. ஒரு பாவத்தினாலோ ஒரு உலக காரியத்தினாலோ வருகிற சமாதானம் அல்ல, இது தேவனால் கொடுக்கப்படுகிற சமாதானம். இந்த சமாதானம் தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், பூமியில மனுஷன் சமாதானம் இல்லாதவனாய் இருந்தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவினை இருந்தது. தேவனை விட்டு தூர போயிருந்தான். ஏன் என்று சொன்னால், எல்லா மனுஷரும் பாவியாய் இருந்தார்கள். பாவத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இரட்சகர் இல்லாததினாலே, இரட்சகருடைய ரத்தம் சிந்தப்படாதபடியினாலே எல்லாரும் ஒரு பாவிகளாய் இருந்தார்கள். அதனால தான் தேவனோடு கூட ஒரு சமாதானம் இல்லாதவர்களாய், ஒரு சமாதானமற்றவர்களாய் இந்த மக்கள் இந்த தேசத்துல இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, பூமியில சமாதானம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்துமஸ் நாளில தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். நீங்கள் எழுந்து போன சமாதானத்தை தருகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பெறாமல் இருந்தால் ஒரு புதிய சமாதானத்தை இன்றைக்கு கிறிஸ்து தருகிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, அந்த இரட்சகரை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் என்பது தேவனுக்கே எல்லா மகிமையும் செலுத்த வேண்டும், எல்லா கனத்தையும் செலுத்த வேண்டும். அவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும், அவரையே துதிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம். மூன்றாவது பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனுஷன் மேல் பிரியம் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளை, அது நாள் வரைக்கும் மனுஷன் பாவியாயிருந்தான். அவனுடைய பாவத்துக்காக பலி செலுத்தாதபடியினாலே, ரத்தம் சிந்தப்படாதபடி இருந்ததினாலே, அந்த பரிசுத்தருடைய ரத்தம் சிந்தப்படாமல் இருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அவர் இரட்சகர் வரும்போது, அவர் இரட்சகர் வந்து விட்டார். மனுக்குலத்தை மீட்கிறவர் வந்து விட்டார். மனுக்குலத்தை விடுதலை ஆக்குகிறவர் வந்து விட்டார். மனுக்குலத்துக்கு எல்லா நன்மைகளும் செய்ய போகிற தேவகுமாரன் இந்த பூமியில வந்து விட்டார். அப்படி வந்ததுதான் கிறிஸ்துமஸ். அப்படி வந்ததினால தேவன் மனுஷன் மேல பிரியமாய் இருக்கிறார். ஒரு இரட்சகர் பாருங்க, இயேசு இந்த பூமியில இருக்கும் காலம் வரைக்கும், அவர் வாழ்ந்த நாள் வரைக்கும் பிதாவை மகிமைப்படுத்தினார். பிதாவோடு கூட இருந்தார். பிதாவின் சித்தம் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனுஷன் மேல ஒரு பிரியம் தேவனுக்கு. அது கிறிஸ்து பிறக்காமல் இருந்தால், பிறப்புக்கு முன்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. மனுஷன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தார்கள். எல்லாரும் பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் சாப கட்டுகளில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்தார்கள். குமாரன் வந்த போதுதான் அந்த சாபம் நீக்கப்பட்டது. இருளின் அந்தகாரங்கள் நீக்கப்பட்டது. ஒளியாகிய கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்னார். கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி. இந்த கிறிஸ்துமஸ் என்பது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி. இந்த கிறிஸ்துமஸ் என்பது எந்த குடும்பத்தையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி. அவர் அந்த ஒளியாகிய கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஒளியாகிய கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு பிறந்தார் என்று சொன்னால், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அவர் உங்கள் வாழ்க்கையில வரும்போது உங்களுடைய இருள் எல்லாம் நீங்கி ஒளி தருகிறதை பார்க்க முடியும். யோவான் புஸ்தகத்துல, யோவான் 14வது அதிகாரம்
27வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இந்த சமாதானம் நாம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இதான் கிறிஸ்துமஸ் உங்களுக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். நீங்க கலங்க தேவையில்லை. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில பயப்பட தேவையில்லை. குமாரன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். குமாரன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பன விசேஷமாய் ஃபாதர் பெட்மன்ஸ் ஆண்டவரே அப்பாவையும் அவருடைய ஊழியங்களையும் எல்லா பகுதியை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இன்னும் அந்த தகப்பனை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கட்டளையிடுங்கப்பா. இந்த நாளில தகப்பன இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே, பயத்தை அல்லப்பா, உம்முடைய சமாதானத்தை நீர் வைத்திருக்கிறபடினால இயேசு சாமி இவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்கள் மேல பிரியமாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துதலை உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய விலாசங்களில நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆலோசனை, ஜெபத்துக்கு எங்களை அணுகுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய விலாசங்களும் எங்களுடைய பேங்க் டீடைல்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். தேவன் உங்கள் இருதயத்தில் ஏவினார் என்று சொன்னால் இந்த மிஷனரி ஊழியங்களை தாங்குங்கள். மிஷனரி ஊழியங்களை தாங்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இது தேவனுடைய விருப்பம். மிஷனரி ஊழியங்கள் தாங்கப்பட வேண்டும், மிஷனரி ஊழியங்கள் பலுகி பெருக வேண்டும் என்பது. ஏனென்று சொன்னால் மிஷனரிகள் தான் காடுகளிலும் மலைகளிலும் சந்திக்கப்படாத மக்களை போய் சந்தித்து அவர்களிடத்திலிருந்து ஒரு பெரிய நன்மை எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் கொடுத்துதான் ஊழியம் செய்ய வேண்டும். அதனால உங்களுடைய ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தினால இந்த ஊழியங்களை தாங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.